கிறிஸ்துவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட விசுவாசிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மிஞ்சுமாக கூட இந்த வலைதளம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையின் இந்த அடியனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த சிறு வழிபாட்டினை நாம் ஆரம்பிப்போம். நம் தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிந்தி வருகிற 5வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாளுக்கென்று தியானிப்பதற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் வசனங்கள் 9 துவங்கி 17 வரையிலான வசனங்கள் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அடியனாக நான் சற்று நேர சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் 15:9 வசனத்தை வாசித்து நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். பிதா என்னில் அன்பு கூர்ந்தது போல நானும் உங்களில் அன்பு கூர்ந்தேன். என் அன்பில் என்றும் நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பில் என்றும் நிலைத்திருங்கள் என்றார் என்பதுவே. அன்பானவர்களே, அன்பு 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 இல்லாத மனிதன் செத்த பிணத்திற்கு சமம். அன்பு இல்லாத மனிதன் சுடுகாட்டிற்கு சமம். அன்பு இல்லாத மனிதன் உலகில் வாழ்வதற்கு அருகதை அற்றவன். அன்பானவர்களே, ஏன் இவைகளை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அதுதான் இன்றைக்கு நமக்கு அவர் சொல்லுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம். என்றென்றைக்கும் என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி யோவான் 15வது அதிகாரம் 1 வசனத்திலேயே 9வது வசனத்திலேயே அவர் இப்படியாக சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். என்னுடைய அன்பில் என்றைக்கும் நிலைத்திருங்கள் என்று அவரே இந்த வார்த்தையை சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படிப்பட்டதான அன்பு என்றால், அவருடைய அன்பு நிலையான அன்பு, அவருடைய அன்பு மாறாத அன்பு, அவருடைய அன்பு உறுதியான அன்பு, அவருடைய அன்பு உண்மையான அன்பு, அவருடைய அன்பு அன்பானவர்களே எந்த ஒரு கலப்படமும் இல்லாத அன்பு, அவருடைய அன்பு எந்த ஒரு மாய்மாலமும் இல்லாத ஒரு அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த உலகத்தினுடைய அன்பு, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதருடைய அன்பு எப்படிப்பட்டதான அன்பு என்றால், அன்பானவர்களே, உலகத்தாருடைய அன்பு, மனிதனுடைய அன்பு பொய்யான அன்பு, குறுகிய கால அன்பு, மறைந்து போகக்கூடிய அன்பு, குறைந்து போகக்கூடிய அன்பு, பொய்யான அன்பு, மாய்மாலமான அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என் கண்மான்களே, அதுதான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், நீங்கள் என்றென்றைக்கும் என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்து இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, அன்பு என்கின்றதான வார்த்தை திருமறை முழுவதுமாக எத்தனை முறை வருகின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இறையியலாசிரியர்கள் சொல்லுகின்றதான கருத்து அன்பு என்கின்றதான வார்த்தை சுமார் 714 முறை இந்த அன்பு என்கின்றதான வார்த்தை திருமறையிலே வருகின்றதாக அவர்கள் சொல்லுகின்றதான கருத்தாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, திருமறையிலே அன்பு என்கின்றதான வார்த்தை முதல் முறையாக எங்கு பயன்படுத்தப்பட்டு வைத்திருக்கின்றது என்றால், ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனத்திலேயே நாம் அங்கே அதை பார்க்க முடியும். அப்படியானால் என் கண்பான்களே, அதான் உலகத்தாரில் கூட தமிழில், குறிப்பாக தமிழில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லுவார்கள், பணத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் வேலை செய்யுங்கள்,
பணத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் வேலை செய்யுங்கள், பிணத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு ஆழமான அன்பு செய்தியை குறித்து உலகத்தில் இப்படியாக ஒரு வார்த்தையை தமிழில் சொல்லப்படுகிறதும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்காய் இயங்குகிறவர்களும் உண்டு, உண்மையான அன்பிற்காய் ஏமாற்றப்பட்டவர்களும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இவை எல்லாவற்றையும் அறிந்த, தெரிந்த, உணர்ந்த, உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் ஆழமாக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் யாருடைய அன்பிலே நிலைத்து இருங்கள் என்றால் நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்து என்றென்றைக்கும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை யோவான் நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 9வது வசனத்திலேயே அவர் இப்படியாக சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, அன்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட ரோமாபுரி திருச்சபையாருக்கு அவர் சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லுகிறார் என்றால், ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நாம் பாவிகளாய் இருந்த பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் கடவுள் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருந்த பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லாமல் தொடர்ந்து அந்த பகுதியிலே 6வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார், கிறிஸ்து பாவிகளுக்காக மட்டுமல்ல, அவர் அக்கிரமக்காரர்களுக்காக மரித்திருக்கிறார், அவர் அவபக்தர்களுக்காக மரித்திருக்கிறார், அவர் சத்துருக்களுக்காக மரித்திருக்கிறார், அவர் பாவிகளுக்காகவும் மரித்திருக்கிறார் என்று சொல்லி 8வது வசனத்துல, 6வது வசனத்துல, 10வது வசனத்துல அவர் இப்படியாக ரோமர் 5வது அதிகாரத்துல கடவுளுடைய அன்பை பவுல் அங்கே வர்ணித்து சொல்லப்பட்டு வைத்திருக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் அவபக்தர்களுக்கு கூட இயேசுவானவர் மரித்தார் என்றால் அன்பானவர்களே, அவபக்தர்கள் யார் என்றால் இன்னும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, இன்னும் ஆண்டவர் இயேசுவை புரிந்து கொள்ளாத இருக்கின்றதான ஜனங்களுக்காகவும் இருக்கின்றதான மக்களுக்காகவும் அப்படிப்பட்டதான பக்தர்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கும் மரித்தார் என்றால் இதுதான் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு, அவருக்காக காட்டப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார் என்றால் அன்பானவர்களே, அக்கிரமக்காரர்கள் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது செய்கின்ற தான் ஒரு செயல் தவறு என்று தெரிந்தும் கூட அதை துணிந்து செய்கிறவர்கள் தான் அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ திருமறையில கூட நாம் பார்க்கின்ற பொழுது கள்வர்கள், போசேவர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேத பாதகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஜெப ஆலய தலைவர்கள், அன்னா, காய்பா, பிலாத்து இவர்கள் யாவரும் தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் துணிந்து செய்த அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆனாலும் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கூட அவர் சேர்த்து மரித்தார். அப்படியானால் அதுதான் அவருடைய அன்பு, அதுதான் அவருடைய அன்பை இப்படியாக அவர் வெளிப்படுத்தினார் என்பதை பாவனைகளே இங்கே வேதவசனம் நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக அவர் பாவிகளுக்கு கூட மரித்தார் என்பதை பவுல் ரோமாபுரி திருச்சபையாருக்கு அங்கே சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, பாவிகள் இன்றைக்கு யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய வசனத்தை கேட்காதவர்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள், நடக்கையிலும் சொல்லிலும் செயலிலும் எல்லாவற்றிலும் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கின்ற மனிதர்கள் தான் பாவிகள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதுவே இங்கே பவுல் சொல்லுகிறார், அப்படிப்பட்டதான பாவிகளுக்காக கூட கிறிஸ்துவானவர் மரித்தார் என்று பவுல் சொல்லுகிறது வண்ணமாக அன்பானுகளே, அதுதான் அவர் அவர்களுக்காக கூட மரித்தார் என்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு அவர்களுக்கும் காட்டப்பட்டது, அவர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை
நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அன்பானுகளே, அவர் தொடர்ந்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 8, 6, 10வது வசனத்தினை வாசிக்கொண்டு வருகிற பொழுது, கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார், கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்தார், கிறிஸ்து அவபக்தர்களுக்காக மரித்தார், கிறிஸ்து சத்துருக்களுக்காக கூட அவர் மரித்தார் என்பதை பவுல் அங்கே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, அதான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், நீங்கள் யாருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்றால், உங்களுக்காக ஜீவனையே விட்ட, உங்களுக்காக தன்னையே கொடுத்த, உங்களுக்காக தன்னுடைய உயிரையே விட்ட என்னிடத்தில் எனக்காய் நீங்கள் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தை இன்றைக்கு அவரே சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் அன்பானவர்களே, அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பகுதிகளாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வேத பகுதியிலும் கூட அங்கே நமக்கு வேதவசனம் சொல்லுகின்றது. முதலாவதாக சங்கீத பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 98வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பூமியில் உள்ள யாவும் வெற்றியை கண்டன என்று சங்கீதக்காரன் தாவீது அங்கே ஒரு வார்த்தையை அவர் இப்படியாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். பூமியில் உள்ள யாவும் வெற்றியை கண்டன என்றால் அன்பான்களே, அதற்கு காரணம், அதற்கு அடித்தளம், அதற்கு ஆதாரம் கடவுள் இந்த உலகத்தில் மீது வைத்திருக்கிற அன்பு என்பதை அங்கே சங்கீதக்காரன் தாவீது கூட அங்கே அந்த வார்த்தையை அவன் சொல்லுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம். அதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு பகுதிக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டு பகுதியிலும் கூட அங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அன்பானுகளே, கடவுள் அங்கே பேதுரு சொல்லுகிறார், கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால், கடவுள் அவர் பட்சபாதம் உள்ளவர் என்று அங்கே பேதுரு சொல்லுகின்றதும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் அவர் பட்சபாதம் பார்க்காத கடவுள், அவர் பட்சபாதம் உள்ள கடவுள் என்று அங்கே பேதுரு சொல்லுகின்றதான காரணம் கூட, கடவுள் அந்த குணநலங்களில் அவர் அன்புள்ள கடவுள் என்பதை இங்கே பேதுரு கூட அதை வெளிப்படுத்துகின்றதையும் அதை சுட்டி காட்டுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதியிலும் கூட யோவான் சொல்லுகிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அன்பு கூறுகின்ற எவனும் அவன் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த வார்த்தையை யோவான் நற்செய்தியாளரும் கூட நிறுவ பகுதியை நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, அதான் இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட யோவான் 15வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் இயேசுவும் அதான் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் யாருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்றால், நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூட இந்த வார்த்தையை சொல்லுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, ஒரு கதையாக, ஒரு நிகழ்வாக நாம் இதை பார்க்கின்ற பொழுது, ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காடு ஒரு நாள் திடீரென்று தீப்பிடித்து பற்றி கொண்டு எரிந்ததாம். அப்போ அந்த கிராமத்து மக்களுக்கு, அந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கு அந்த காட்டில் தான், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான நோய்களுக்கு, எல்லா விதமான வியாதிகளுக்கு மருந்துகள், மூலிகைகள், இலைகள், தலைகள், கொடிகள் எல்லாமே எங்குதான் அவர்கள் எடுப்பார்கள் என்றால், அந்த குறிப்பிட்ட இடத்துல, அந்த காட்டில் தான் அவர்கள் எடுக்கின்றதாக இந்த கதை சொல்லுகின்ற ஒரு நிகழ்வு. அப்போ அப்படிப்பட்டதான அந்த காடு திடீரென்று எல்லாம் தீப்பிடித்து பற்றி கொண்டு எரிந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை போய் பார்க்குறாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கடுத்து அந்த காட்டினுடைய ஃபாரஸ்ட் வராரு, அந்த கிராமத்தினுடைய தலைவர் வராரு, அந்த நாட்டினுடைய ராஜா வராரு, அரசன் வராரு, பெரிய பெரிய அதிகாரிகள் கூட அந்த இடத்துல வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, எரிந்து கொண்டிருக்கிற அந்த மலையை பார்த்து, எரிந்து கொண்டிருக்கிற அந்த காட்டை பார்த்து எல்லாம் தண்ணி வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அணைக்கிறாங்க. அப்போ அணைஞ்சிட்டு
அந்த ராஜா அந்த காட்டுல அப்படி போய் பார்க்கின்ற பொழுது ஒரு மரத்துக்கு அடியில ஒரு பறவை வெந்தும் வேகாதமா இறகையெல்லாம் வெந்து போய் புகையெல்லாம் அதனுடைய சரீரத்தின் மேல வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அப்ப அந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த பறவையை பார்த்ததும் அந்த பறவை கிட்ட போயிட்டு அதை தூக்கி என்ன பண்றாரு, அப்படி பார்க்குறாரு. பார்த்தா அது கீழே அதனுடைய குஞ்சுகளை அது என்ன பண்ணியிருக்குதுன்னா பத்திரமாக அந்த வேதனையிலும் அந்த நிந்தனையிலும் அந்த கொடுமையிலும் அந்த பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீயிலும் அக்னியிலும் அந்த பறவையானது தன்னுடைய குஞ்சுகளை பத்திரமாக பார்த்து கொண்டு இருந்ததாக அந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகின்றதான ஒரு செய்தி. அப்போ நான் ஏன் இந்த நிகழ்வை இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு சாதாரண பறவையை பெற்ற தன்னுடைய குஞ்சுகள் மீது இவ்வளவு அன்பாக, இவ்வளவு பாசமாக, இவ்வளவு நேசமாக இருக்கின்ற பொழுது நம்மை எல்லாம் படைத்த கடவுள் எவ்வளவு பாசமாக, எவ்வளவு அன்பாக, எவ்வளவு நம் மீது விருப்பம் உள்ளவராக, எவ்வளவு நம் மீது அன்பு உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அதை அறிந்தவராய், தெரிந்தவராய், உணர்ந்தவராய் இன்றைக்கு அந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் யாருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்றால் என்னுடைய அன்பிலே நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவே இந்த வார்த்தையை சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானங்களே, ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய குடும்பத்துல ஏன் போராட்டம், ஏன் பிரச்சனை, ஏன் குழப்பங்கள், ஏன் பிரிவினைகள், ஏன் கேள்விகள் அங்கே அவர்களுக்குள்ளாக வருகின்றது என்றால், அங்கே அவரிடத்தில் அன்பு என்கின்ற ஒன்று இல்லாததினால்தான் இப்படிப்பட்டதான போராட்டங்களும், இப்படிப்பட்டதான பிரச்சனைகளும், இப்படிப்பட்டதான நிந்தனைகளும், இப்படிப்பட்டதான கேள்விகளும் பிரிவினைகளும் அவருடைய வாழ்க்கையிலே வருகின்றதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அதையெல்லாம் அறிந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் யாருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்றால் நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகின்றதும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானங்களே, இந்த உலகத்தில் இருக்கின்றதான மனிதர்களுடைய அன்பு, உலகத்தாருடைய அன்பு, அது மாயையான அன்பு, அது பொய்யான அன்பு, ஒரு நாள் மறைந்து போய்விடுகின்ற அன்பு, ஒரு நாள் குறைந்து போய்விடுகிற அன்பு, ஒரு நாள் குறுகி போய்விடுகிற அன்பு, ஒரு நாள் சுருங்கி போய்விடுகிற அன்பு. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்போ அது என்றென்றைக்கும் நிலையான அன்பு. அவருடைய அன்பு என்றென்றைக்கும் உண்மையான அன்பு. அவருடைய அன்பு என்றென்றைக்கும் உறுதியான அன்பு. அவருடைய அன்பு என்றென்றைக்கும் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத அன்பு. அவருடைய அன்பு என்றென்றைக்கும் எந்த ஒரு மாய்மாலமோ எந்த ஒரு பொய்யோ இல்லாத அன்புதான் யாருடைய அன்பு என்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு என்பதை நாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு, அது மட்டுமல்ல, நம்ம எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த காலத்தில் இருந்தாலும், எந்த நேரத்தில் இருந்தாலும் நம் மீது அன்பு காட்டுகின்ற, நம்மை சேர்த்து கொள்ளுகிற, நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற, நம்மை வழிகாட்டுகின்ற, நம்மை போஷிக்கின்ற, நம்மை தாங்குகின்ற, நம்மை தப்புவிக்கின்ற, நமக்கு பாதுகாப்பாய் இருக்கின்ற ஒரே ஒரு கடவுள், அன்பான கடவுள், அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தொடர்ந்து நாம் இந்த உலகத்தில் அவருக்காக சாட்சியாக பரிசுத்தமாக வாழ வளர தூய ஆவியினதாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வாதத்தோடு நடத்தி காப்பாராக. ஆமென். நம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி வேண்டல் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, பிதாகுமாரின் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ கடவுளே, நிஜமாக இந்த பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையில இந்த காலை பொழுதுல ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தேடும்படி, உம்மை போற்றும்படி, உம்மை வணங்கும்படி நீர் கொடுத்திருக்கிற இந்த மேலான கிருபைகளுக்காக நன்றிகளை படைக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் அன்பான கடவுள். கடவுள் அன்பாக இருக்கின்றபடியால் நீங்களும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், நீங்களும் அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி நம்முடைய வேதவசனம் சொல்லுகிறது வண்ணமாக ஆண்டவரே அந்த அன்பின் செய்தியை குறித்து நாங்கள் தியானித்தோம், சிந்தித்தோம்.
அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே சாமி, அன்பு இல்லாத மனிதன் அவன் சுடுகாட்டிற்கு சமம். அன்பு இல்லாத மனிதன் அவன் செத்த பிணத்திற்கு சமம். அன்பு இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவன் அருகதை அற்றவன் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே, இப்படியாக இதன் வழியாக உமது வேத வசனத்தை நாங்கள் சிந்தித்தோம், தியானித்தோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி, அன்பு இருமாப்பாயிராது, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு தயாளம் உள்ளது, அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு தன்னை புகழாது, அன்பு தனக்கானதை தேடாது, அன்பு கோபம் கொள்ளாது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய தாசர்கள் இப்படிப்பட்டதான உம்முடைய அன்பை குறித்து அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றதை, அவர்கள் வர்ணித்து சொல்லியிருக்கின்றதை ஆண்டவரே திருமறையில கூட நாங்கள் பார்க்கின்றோம் கர்த்தாவே. ஆகவே நாங்கள் இந்த மனிதர்களுடைய அன்பை நாங்கள் நம்பாமல், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தாரை நாங்கள் நம்பாமல் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மிடத்திலே அன்பு கூர்ந்து உம்மை பிடித்து கொண்டு உம்மை பின்பற்றி நீர் சொல்லுகின்றதெல்லாம் நாங்கள் செய்யவும், நீர் நடக்க சொல்லுகின்றதான வழியில நாங்கள் நடக்கவும், இப்படிப்பட்டதான உம்முடைய அன்பின் வழியாக ஆண்டவரே என்னுடைய வாழ்வையும், என்னுடைய குடும்பத்தையும், என்னுடைய எதிர்காலத்தையும், என்னுடைய வருங்காலங்களையும் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் கர்த்தாவே. தொடர்ந்து நீரை எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி நாங்கள் உம்முடைய திவ்ய சொந்த நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய கடவுளின் அன்பும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உறவும் வழிநடத்தலும் நாம் கேட்ட திருவசனத்தோடும் நாம் ஜெபித்த ஜெபங்களோடும் நம்முடைய திட்டங்களோடும் தீர்மானங்களோடும் நம்முடைய வாழ்வுகளோடும் தேவன் தாமே தங்கிதரித்து ஆசீர்வதித்து ஒரு குறைவும் இல்லாதபடி நித்தமும் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்கள் யாவருக்கும் நன்றிகளையும் சோத்திரங்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.